ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. நம்ம ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க இருப்பாங்க. அந்த சின்ன குழந்தைங்க கிட்ட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரில. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு பேரண்ட்ஸ் தன்னுடைய பிள்ளைங்க கிட்ட எப்படிலாம் டெய்லி லைஃப்பில் இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு 50 சென்டென்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த 50 சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னா நல்ல மனப்பாடமாவது பண்ணி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். படுக்கையிலிருந்து எழுந்துரு. காலைல எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை பார்த்து என்ன சொல்லுவோம்? படுக்கையிலேருந்து எந்திரி அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? இது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. என் கூட சேர்ந்து நீங்கள் தயவு செய்து பின்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. நான் இங்கிலீஷில் சொல்லும் போது என் கூட சேர்ந்து பேசிட்டே வாங்க, ஓகேங்களா? எப்படி பேசலாம் அப்படின்னா, எல்லாம் சேர்ந்து பேசுங்க. கெட் அப் ஃப்ரம் த பெட். கெட் அப் அப்படின்னா எழுந்திரு அப்படின்னு அர்த்தம். ஃப்ரம் அப்படின்னா இருந்து. எதிலிருந்து? படுக்கையில் இருந்து அப்படின்னா த பெட். புரிஞ்சிருச்சா? நல்லா ஒவ்வொரு சென்டென்ஸையும் நல்லா புரிஞ்சு நம்ம பேசணும். வாயை திறந்து பேசுங்க. சூப்பருங்க. கெட் அப் ஃப்ரம் த பெட், படுக்கையிலிருந்து எழுந்திரு. செகண்ட் பாருங்க, பல் தேய்க்கவும். எப்படி சொல்லலாம்? ப்ரஷ் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல. ப்ரஷ் யோர் டீத், பல் தேய். ப்ரஷ் யோர் டீத் சொல்லுங்க. ப்ரஷ் யோர் டீத், பல் தேய். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். குளிச்சுட்டு வா. குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எப்படி சொல்லலாம்? டேக் யோர் பேத். டேக் யோர் பேத். டேக் யோர் பேத், குளிச்சுட்டு வா. நெக்ஸ்ட் ஒன், தலைமுடியை சீவு. தலைமுடியை சீவு. எப்படி சொல்லலாம்? கோம். கோம் யுவர் ஹேர். கோம் அப்படின்னா சீவுறது. சொல்லுங்க. கோம், சீவுறது. தலைமுடியை சீவு அப்படின்னா கோம் யுவர் ஹேர். கோம் யுவர் ஹேர். நெக்ஸ்ட் ஒன், யூனிஃபார்ம் போடு. எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம பேசுவோம். யூனிஃபார்ம் போடுன்னா அப்படி சொல்லலாம்? புட் ஆன் தி யூனிஃபார்ம். புட் ஆன் தி யூனிஃபார்ம். இது நம்ம வியர் த யூனிஃபார்ம் அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா? ஓகே, எல்லோரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், கெட் அப் ஃப்ரம் த பெட். செகண்ட், ப்ரஷ் யோர் டீத். தேர்ட், டேக் யுவர் பேத். ஃபோர்த், கோம் யுவர் ஹேர். ஃபிஃப்த், புட் ஆன் தி யூனிஃபார்ம். இப்போ அடுத்து இருக்கிற இந்த 5 சென்டென்ஸ் பாருங்களேன். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் முக்கியமாக இந்த மாதிரி சென்டென்ஸ் அதிகமாக பேசுவாங்க பெற்றோர்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். காலை உணவு சாப்பிடு. பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவோம் பார்த்தீங்களா? காலை சாப்பாடு சாப்பிடு. எப்படி சொல்லலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஹாவ் யூ பிரேக்ஃபாஸ்ட். சேர்ந்து பேசுங்க. ஹாவ் யூ பிரேக்ஃபாஸ்ட். ஹாவ் யூ பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு சாப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், காலணிகளை அணிந்து கொள். எப்படி சொல்லலாம்? புட் ஆன் தி ஷூஸ். சேர்ந்து பேசுங்க. நீங்கள் பேசுங்க ஃபர்ஸ்ட். சூப்பருங்க. புட் ஆன் தி ஷூஸ், காலணிகளை அணிந்து கொள். நெக்ஸ்ட் ஒன், ஸ்கூல் பஸ் வர்றதுக்கான டைம் ஆயிடுச்சு. பார்க்க பெரிய சென்ஸ் மாதிரி தெரியும் தமிழில். ஆனால் இங்கிலீஷில் இதை பேச முடியுமா அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பேச முடியும். உங்களுக்கு இப்போ வரைக்கும் இங்கிலீஷில் எந்த கான்செப்ட் தெரியாமல் இருந்தாலும் இந்த மாதிரி சென்ஸ் உங்களால் பேச முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பேச முடியும். நல்லா புரிஞ்சு பேச முடியும். எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுகிறீங்களா? இட்ஸ் டைம் ஃபார் யுவர் ஸ்கூல் பஸ் டு கம். இட்ஸ் டைம் ஃபார் யுவர் ஸ்கூல் பஸ் டு கம். நல்லா புரியுதா? இட்ஸ் டைம் ஃபார் யுவர் ஸ்கூல் பஸ் டு கம். உன்னுடைய பள்ளி பேருந்து வருவதற்கான டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நீ ஏன் இன்னும் லேட் பண்ணிட்டே இருக்க? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா? எப்படி சொல்லலாம்னா இட்ஸ் ஆல்ரெடி லேட். இட்ஸ் ஆல்ரெடி லேட். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன், லேட் பண்ணாத. சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவாங்க. வீட்டில் சொல்லுவாங்க லேட் பண்ணாதான்னு சொல்லுவாங்கள்ல.
ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து பேசிகிட்டே வாங்க என் கூட சேர்ந்து. டோன்ட் பி லேட். லேட் பண்ணாத. ஓகே, இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாமா? காலை உணவு சாப்பிடு. பேச பேச தான் என்ன போகும் நம்மகிட்ட இருந்து? பயம் போகும். பேசலாமா? ஹாவ் யூ பிரேக்ஃபாஸ்ட்? வாயை திறந்து பேசுங்க. ஹாவ் யூ பிரேக்ஃபாஸ்ட்? நெக்ஸ்ட் டைம் பாருங்களேன். யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு நீங்கள் போயிடாதீங்க. தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்ததை பாருங்கள். காலணிகளை அணிந்துகொள். புட் ஆன் தி ஷூஸ். புட் ஆன் தி ஷூஸ். நெக்ஸ்ட் ஒன், ஸ்கூல் பஸ் வருவதற்கான டைம் ஆயிடுச்சு. இட்ஸ் டைம் ஃபார் யுவர் ஸ்கூல் பஸ் டு கம். இட்ஸ் டைம் ஃபார் யுவர் ஸ்கூல் பஸ் டு கம். நெக்ஸ்ட் ஒன், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல்ரெடி லேட். இட்ஸ் ஆல்ரெடி லேட். நெக்ஸ்ட் ஒன், லேட் பண்ணாத. டோன்ட் பி லேட். டோன்ட் பி லேட். சாலையில் பாதுகாப்பாக போ. வீட்டில் எல்லா அப்பா அம்மாவும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைங்களுக்கு இந்த சென்டென்ஸை கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ரோட்டில் பார்த்துப்போன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க கிட்ட நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸை நீங்கள் இங்கிலீஷில் பேசி பழகும்போது அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆசை வரும் அப்படின்னா, நானும் இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு சின்ன விதையாக இருங்க. கண்டிப்பாக அந்த விதை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு பெரிய மரமாக வரும். ஓகே, பேசலாமா? எப்படி பேசலாம்? கோ கேர்ஃபுல். சாலையில். ஆன் தி ரோட். அவ்வளோதாங்க. கோ கேர்ஃபுல் அப்படின்னா பாதுகாப்பாக போ. கோ கேர்ஃபுல், பாதுகாப்பாக போ. எங்க? சாலையில். ஆன் தி ரோட். புரிஞ்சிருச்சா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு சென்டென்ஸையும் நீங்கள் நல்லா புரிஞ்சு அதை நல்லா பேச ஆரம்பிச்சிருங்க. பேசுங்க பார்க்கும். சாலையில் பாதுகாப்பாக போ. கோ கேர்ஃபுல் ஆன் தி ரோட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். போகும்போது வாங்கிக்கொள். போகும்போது வாங்கிக்கொள். எப்படி சொல்லலாம்? பைட் while going. பைட் while going. பேசுங்க. பைட் அப்படின்னா வாங்கிக்கொள், அதை வாங்கிக்கொள். while அப்படின்னா எப்படி சொல்லலாம்? போது. எல்லாம் சேர்ந்து பேசலாமா? பைட் while going, போகும்போது வாங்கிக்கோ. நெக்ஸ்ட் ஒன், மதிய உணவு மிச்ச வைக்காமல் சாப்பிடு. மத்தியான சாப்பாடை மிச்சம் வைக்காமல் சாப்பிடு. இந்த சென்டென்ஸை நம்ம ரொம்ப சிம்பிளாக பேசலாங்க. பார்க்க பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியும், ஆனால் இங்கிலீஷில் ரொம்ப ஈஸியாக பேசலாம். Eat lunch fully and don't waste your food. Don't waste your food. Don't waste your food அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத, மிச்சம் வைக்காமல் வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்களேன், eat lunch fully அப்படின்னா சாப்பாடை மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிடு. and don't waste your food, சாப்பாடை வீணாக்காத. உங்களுக்கு பார்க்க பெரிய சென்ஸ் மாதிரி தெரியலாம், ஆனால் ஒவ்வொரு சென்ஸையும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியுங்க. எல்லாம் சேர்ந்து பேசுகிறீங்களா? eat lunch fully and don't waste your food. eat lunch fully and don't waste your food. இந்த மாதிரி உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் சாப்பாடு பேக் பண்ணோன்னே நீங்கள் காலையிலே சொல்லுங்கள், eat lunch fully and don't waste your food. இந்த மாதிரி உங்கள் குழந்தைகிட்ட தயவு செய்து நீங்கள் பேசி பேசி பழகுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். மற்ற பசங்களோட சண்டை போடக்கூடாது. கண்டிப்பாக ஒவ்வொரு பிள்ளைங்கக்கிட்டே அப்பா அம்மா சொல்லுவாங்க, மற்ற பசங்களோட சண்டை போடக்கூடாது. ரொம்ப சிம்பிள் தாங்க. டோன்ட் ஃபைட், சண்டை போடாத. Don't fight with other students. Don't fight with other students. மற்ற பசங்களோட சண்டை போடக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. பாடங்களை நன்றாக கவனிக்க வேண்டும். எப்படி சொல்லலாம் அப்படின்னத? Pay attention to the lessons. சேர்ந்து பேசலாமா? Pay attention to the lessons. Pay attention to the lessons. பாடங்களை நன்றாக கவனிக்க வேண்டும். இப்போ நமக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் வந்துருச்சு. எல்லாருமே சேர்ந்து ரீட் பண்ணுங்க. Go careful on the road. Bite while going.
eat lunch fully and don't waste your food. Don't fight with other students. Pay attention to the lessons. இப்போ நம்ம 15 சென்டென்ஸ் பார்த்தாச்சு. இன்னும் நமக்கு மிச்சம் பார்த்தீங்கன்னா 35 சென்டென்ஸ் இருக்குது. பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஆசிரியர் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து நட. பேசலாமா? Obey your teacher. ஒபே அப்படின்னா கீழ்ப்படி அப்படின்னு அர்த்தம். யுவர் டீச்சர் அப்படின்னா உன்னுடைய ஆசிரியருக்கு. சேர்ந்து பேசலாமா? ஆசிரியர் சொல்வதற்கு கீழ்ப்படிந்த நட. ஒபே யுவர் டீச்சர். ஒபே யுவர் டீச்சர். நெக்ஸ்ட் ஒன். இன்று பள்ளி எப்படி இருந்தது? இதை நம்ம பேச்சுலங்களா இன்றைக்கி ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? பிள்ளைங்களாம் வீட்டுக்கு வந்தோடனே கேட்பாங்கள்ல, எப்படி கேட்பாங்க? ஹவு வாஸ் த ஸ்கூல் டுடே? சேர்ந்து பேசுங்க. ஹவு வாஸ் த ஸ்கூல் டுடே? ஹவு வாஸ் த ஸ்கூல் டுடே? இன்னைக்கு ஸ்கூல் எப்படி இருந்தது? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். உங்ககிட்ட டீச்சர் என்ன சொன்னாங்க? எப்படி சொல்லலாம், எப்படி கேட்கலாம்? வாட் டிட் த டீச்சர் டெல் யூ? எல்லாருமே சேர்ந்து பேசலாமா? வாட் டிட் த டீச்சர் டெல் யூ? உங்ககிட்ட டீச்சர் என்ன சொன்னாங்க? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். டீச்சர் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸும் பார்த்தீங்கன்னா கேள்வியாக உங்கள் பிள்ளைங்கிட்ட கேட்டு பழகுங்க. அதுக்கான ஆன்சரை உங்கள் பிள்ளைங்கிட்டேருந்து நீங்கள் வாங்குங்க. இங்கிலீஷில் கேட்டு வாங்குங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வாட் டிட் யுவர் டீச்சர் டீச் யூ டுடே? பார்க்க பெரிய சென்ஸ் மாதிரி தெரிந்தாலும் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புரிஞ்சு ஒரு 10, 15, 20 தடவை என்ன பண்ணுங்கள், இதே சென்டென்ஸை நல்லா புரிஞ்சு நல்லா பேசி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைங்க ஸ்கூல் முடித்து வந்ததுக்கப்புறம் இந்த கேள்வியை கேளுங்க. இங்கிலீஷில் கேளுங்க. எப்படி கேட்பீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு வாயை திறந்து கேளுங்க. சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. பேசலாமா? நம்ம சேர்ந்து பேசலாமா? வாட் டிட் யுவர் டீச்சர் டீச் யூ டுடே? வாட் டிட் யுவர் டீச்சர் டீச் யூ டுடே? இன்றைக்கி டீச்சர் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன். மதிய உணவு சாப்பிட்டாயா? மத்தியான சாப்பாடு சாப்பிட்டியா? எப்படி கேட்கலாம் இந்த? டிட் யூ ஈட் லஞ்ச்? மத்தியான சாப்பாடு சாப்பிட்டியா? இப்போ நமக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் வந்துடுச்சு. பார்க்கலாமா? Obey your teacher. How was the school today? What did the teacher tell you? What did your teacher teach you today? Did you eat lunch? இப்போ நம்ம 20 சென்டென்ஸ் பார்த்தாச்சு. இன்னும் நமக்கு 30 சென்டென்ஸ் இருக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொரு சென்டென்ஸை நீங்கள் நல்லா பேசி நான் அதான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் இங்கே பார்த்துட்டு அப்படியே போகக்கூடாது. அதுக்கு நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல் கிடையாது. அதுக்கானவங்களுக்கு இந்த சேனல் கிடையாது. ஒன்லி நல்லா பேசணும். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க. எனக்கு இங்கிலீஷ்னாவே ஒன்றுமே தெரியாது, ஏபிசிடி கூட தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சேனலுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா இங்கிலீஷில் நீங்கள் ரிப்பீட்டடாக பேசுங்க. பேச தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பேசவே வராமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் பேசும்போது அந்த உச்சரிப்பு 100% தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் தயவுசெய்து நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேச வரலன்னா ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு சின்ன இந்த வேர்டை நீங்கள் நல்லா பேசுங்க. அதுக்கப்புறம் இதை பேசுங்க, அதுக்கப்புறம் இதை பேசுங்க. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மூணையுமே சேர்த்து பேசுங்க. அதே மாதிரி தான் இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் பார்க்க பெருசாக தெரியும். பட் ஒவ்வொரு வேர்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் பேசி அதை சென்டென்ஸாக மாற்றுங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நீ என்ன சாப்பிட விரும்புகிறாய்? பிள்ளைங்களா வெளில ஹோட்டலுக்கு கூட்டு போகிறோம். அப்போ கேட்போம் பார்த்தீங்களா, நீ என்ன சாப்பிட விரும்புகிறாய்? இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் டு யூ வாண்ட் டு ஈட்? சேர்ந்து பேசலாமா? வாட் யூ வாண்ட் டு ஈட்? நீ என்ன சாப்பிட விரும்புகிறாய்? நெக்ஸ்ட் ஒன். சாப்பிடுவதற்கு முன்பு கைகளை கழுவு. எப்படி பேசலாம் அப்படின்னா,
வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். இந்த சென்ஸ் நிறைய பேருக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா கைகளை கழுவு. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் கைகளை கழுவு. பிஃபோர் அப்படின்னா முன்பு. பாருங்கள், முன்பு. எதற்கு முன்பு? சாப்பிடுவதற்கு முன்பு. ஈட்டிங். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். சாப்பிடுவதற்கு முன்பாக கைகளை கழுவு. நெக்ஸ்ட்னு பாருங்களேன், கீழே சிந்தாமல் சாப்பிடு. சின்ன பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பாடை சிந்தி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களால கரெக்டாக சாப்பிட முடியாது. ஆனாலும் பேரண்ட்ஸ் எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கீழே சிந்தாமல் சாப்பிடு. நீங்கள் சொல்லுவீங்க பார்த்தீங்களா, இது எப்படி சொல்லுவீங்க? என்றைக்காவது இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லி பழகிருக்கீங்களா? இப்போ இருந்து பழகுங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் ஸ்பில் த ஃபுட். ஸ்பில் அப்படின்னா சிந்துருது. டோன்ட் ஸ்பில் அப்படின்னா சிந்தாதே. எதை? சாப்பாட்டை. பேசலாமா? டோன்ட் ஸ்பில் த ஃபுட். சேர்ந்து பேசுங்க. டோன்ட் ஸ்பில் த ஃபுட். சாப்பாடை கீழே சிந்தாமல் சாப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிடாத. நிறைய சின்ன பிள்ளைங்க பார்த்திங்கன்னா இந்த தப்பு பண்ணுவாங்க. டிவியை பார்த்துட்டே சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு சாப்பாடு உடம்புல சேராதுன்னு சொல்லுவாங்கள்ல. எப்படி பேசலாம்? ஒவ்வொரு சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா தமிழில் நம்ம பிள்ளைங்கக்கிட்ட என்ன பேசுவாங்களோ அதை எக்ஸாக்டாக இங்கே கொண்டு வந்திருக்கேன். இதை தாண்டி பிள்ளைங்கக்கிட்ட பேசுகிறதுக்கான சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிடைக்கல. ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ் தான் இங்கே இருக்குது. எல்லாத்தையும் இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேசுங்க. அகைன் அதை தான் சொல்லுவேன் நான். பேசலை அப்படின்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கிற எந்த கான்செப்டும் புரியாது. பேசுங்க. பேசலாமா? டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிடாத. டோன்ட் வாட்ச் த டிவி while eating. நல்லா புரிஞ்சிருச்சா? எல்லாம் சேர்ந்து பேசலாமா? டோன்ட் வாட்ச் த டிவி while eating. டோன்ட் வாட்ச் த டிவி while eating. நெக்ஸ்ட்னு பாருங்களேன், நீ சாப்பிட வேண்டும். யூ ஷுட் ஈட். நீ நல்லா சாப்பிட வேண்டும் அப்படின்னா யூ ஷுட் ஈட் வெல். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் வந்துருச்சு. வாட் டு யூ வாண்ட் டு ஈட்? வாட் டு யூ வாண்ட் டு ஈட்? வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். டோன்ட் ஸ்பில் த ஃபுட். டோன்ட் ஸ்பில் த ஃபுட். Don't watch the TV while eating. Don't watch the TV while eating. You should eat. You should eat. Okay friends, I hope உங்களுக்கு இந்த 25 சென்டென்ஸ் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்ட் 1. நாளைக்கு பார்ட் 2 வரப்போது. அதில் மிச்சம் இருக்கிற 25 சென்டென்ஸ் நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக அழகாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சு. இங்கே 5 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 5 தமிழ் சென்டென்ஸ்க்கு எக்ஸாக்டாக எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.